என்னைக்காச்சும் இப்படி யோசிச்சிருக்கீங்களா? ச்சே! இந்த ஒரு விஷயத்த ஒரு 2, 3 இயர்ஸ் முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ நல்ல நிலைமையில இருந்திருப்போம் அப்படின்னு. நான் இப்படி நெறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். அப்படி யோசிக்கும் போதெல்லாம், "நீ லேட்டா ஸ்டார்ட் பண்ணது தப்பில்ல எபி. நெறைய பேர் இன்னும் ஸ்டார்ட் கூட பண்ணல." அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே கன்வின்ஸ் பண்ணிப்பேன். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த சேனலே சொல்லலாம். நான் 10th படிக்கும்போது இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன். ஃபார் சம் ரீசன் அது தள்ளி தள்ளி ஃபைனல் இயர் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கோவிட் டைம்ல தான் யூடியூப் பூம் ஆயிட்டு இருந்தது. நமக்கு பாசிட்டிவ் மட்டும் தானே தெரியும். நெகட்டிவ் தெரியாதுல்ல. அப்ப ஸ்டார்ட் பண்ண நெறைய கிரியேட்டர்ஸ் இப்போ 1 மில்லியன் 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் அது ஒரு நாள்ல வந்தது கிடையாது. 5 இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க்ல கிடைச்ச ரிசல்ட் அது. இவங்கெல்லாம் ஒரு 10% வச்சுக்கோங்களேன். வாட் அபவுட் தி ரிமைனிங் 90%? சேனலை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க, வியூஸ் போயிருக்காது, டவுன் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கு. ஓகே, வாட் இஃப் ஐ ஸ்டார்டட் 5 இயர்ஸ் பிஃபோர்? சேனல் க்ரோத் ஆயிருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா நான் வெக்ஸ் ஆயிருப்பேன். ஏன்னா இப்போ இருக்கிற மைண்ட் செட் அண்ட் மெச்சூரிட்டி 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற எபிக்கு இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இப்போ என்னன்னா, ஈவன் ஆஃப்டர் 5 இயர்ஸ் நான் கண்டினியூஸா வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன், வியூஸ் வரல, ஃபாலோவர்ஸ் வரல அப்படின்னா தட் டசன்ட் பாதர் மீ. ஏன்னா நான் இதை எனக்காக பண்ணிட்டு இருக்கேன், பிடிச்சி பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் எந்த வீடியோ எண்டிங்லையுமே எனக்கு ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு சேனலை பிடிக்குது அப்படின்னா நான் ஜெனுவனாவே போய் ஃபாலோ பண்ணிடுவேன். யாரும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி தான் என்னோட சேனல்லையுமே பார்க்குறவங்களுக்கு என்னோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணா போதும். பிகாஸ் ஃபார் மீ லைக்ஸ், ஃபாலோவர்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி பீப்புள் ஆர் நோட்டிசிங் டேல்ஸ் ஆஃப் எபி இஸ் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் திங். 500 பேர் ஃபாலோ பண்றீங்க, ஆனால் 50,000 பேர் பார்க்குறீங்கன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எங்கேயாவது நின்று பேசுறேன் அப்படின்னா 2 பேர் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நாங்கள் இவ்வளோ பேர் கேட்குறீங்க. இந்த மென்டாலிட்டி 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு கண்டிப்பாக இருந்திருக்காது. ஸோ ஒரு சில விஷயம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறது தப்பு கிடையாது.